ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ல லெசன் நம்பர் 5, அதாவது தி சேர், இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு டாபிக் வந்து தி சேர், இதனுடைய ஆத்தர் வந்து கி ராஜநாராயணன். ஸோ இதனோட தீம் என்னன்னா சாக்ரிஃபைஸ் இஸ் அ நோபல் விர்ச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜநாராயணன் wrote a short story The Chair. ஓகேவா? இப்போ in 1969 இந்த ஷார்ட் ஸ்டோரி எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூலி மேட் ஷேர் அட் த நரேட்டர்ஸ் ஹோம். ஸோ நரேட்டர்ஸ் ஹோம்ல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு புது, அதாவது நியூ சேரை பத்தின ஒரு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நீட் ஆஃப் தி சேர், ஸோ நீட் ஆஃப் த சேர் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன் டே த நரேட்டர்ஸ் ஃபேமிலி, அதாவது நரேட்டரோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒரு சப் ஜட்ஜ் வந்து அங்கே மீட் பண்ண வராங்க. ஸோ வைல் ஹி வாஸ் சிட்டிங் ஆன் தி ஸ்டூல், அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டூல்ல வந்து உட்காரத்துக்கு போறாங்க. அப்ப என்ன ஆகுது, அவர் வந்து விழுந்துட்டு ரோல் ஆகிடுறாரு. ஸோ த நரேட்டர், ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் ran to the garden because they could not contain their giggles. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி விழுந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருந்த சின்ன பசங்க, அந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து கார்டனுக்குள்ள போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா they can't control their giggles அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்றாங்க. the narrator family decided to have a chair. ஸோ நம்மளுக்கு வந்து யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு சேர் கூட இல்லை நம்ம வீட்டில். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சேர் வந்து ஒன்று இதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வாஸ் அ நெய்தர் அ மாடல் ஆஃப் த சேர் நார் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கார்பெண்டர் டு மேக் த சேர். ஸோ இது வரைக்கும் அந்த வில்லேஜ்ல யாருமே ஒரு சேர்னு ஒன்று வச்சிருந்தது இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு மாடல் சேருமே இல்லை, அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு கார்பெண்டருமே இல்லை இந்த வில்லேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்த நம்மளுக்கு வேரியஸ் சஜஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நரேட்டரோட பிரதர் என்ன சொல்றாரு, wanted to buy a chair from the town. டவுன்ல இருந்து ஒரு சேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. த நரேட்டரோட ஆன்டி என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்கில்டு கார்பெண்டரை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ நரேட்டர்ஸ் கிராண்ட் மதர் என்ன சொல்றாங்க, டீக் ஃபார் த சேர், அதாவது சேருக்கு வந்து டீக் வுட்டை வந்து சொல்றாங்க, டீக் சேர் வாங்கலான்னு. ஸோ நரேட்டர்ஸ் அங்கிள் ப்ரிஃபர்டு நீம் ட்ரீ வுட் சின்ஸ் இட் கூல்ஸ் த பாடி. ஸோ நரேட்டர்ஸோடைய இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நீம் ட்ரீயை வந்து சூஸ் பண்றாங்க, அது வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நரேட்டர்ஸ் பிரதர் ப்ரிஃபர்டு பூவரஸ் வுட் ஃபார் ஷைன் அண்ட் ஸ்ட்ரென்த். அவங்க வந்து இந்த வுட்டை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, எதுக்குன்னா ஷைனாவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த நரேட்டர்ஸ் எல்டர் சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா பிளாக் வுட்டை ப்ரிஃபர் பண்றாங்க ஃபார் இட்ஸ் பிரைட்னஸ். ஸோ எவ்ரி ஒன் அக்செப்டட் ஹர் சாய்ஸ். ஓகே, ஸோ எக்ஸைட்மெண்ட், என்ன எக்ஸைட்மெண்ட், த நரேட்டர்ஸ் ஃபேமிலி வாஸ் எக்ஸைட்டட் டு சிட் ஆன் த சேர். ஸோ அந்த சேர்ல உட்காரத்துக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்காங்க. ஸோ தென் வில்லேஜர்ஸ் ஹேட் அ சர்ப்ரைஸ் லுக் அட் த சேர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜ்ல இவங்க தான் சேர் வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வில்லேஜஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு லுக்கா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட்லி தே யூஸ் த சேர் ஃபார் பிளேசிங் தி டெட் பாடிஸ். என்ன நடக்குது, இந்த மாதிரி டெட் பாடியை பிளேஸ் பண்றதுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த வில்லேஜ்ல எப்பெல்லாம் டெத் நடக்குதோ வந்து இவங்க கிட்ட என்ன பண்றாங்க, இந்த சேர் கொடுங்க, இந்த சேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சேர் என்ன ஆயிடுச்சு, ஒரு டெட் பாடியை வந்து பிளேஸ் பண்றதுக்கான ஒரு சேரா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டெட் பாடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தி சேர் வாஸ் நாட் யூஸ்ட் ஃபார் சம் டைம். ஸோ அதை வந்து யாருமே என்ன பண்ணல, கொஞ்ச நாள் அதுக்கிட்டே போல, அதை எந்த யூஸுமே பண்ணவே இல்லை. ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ கெஸ்ட் sat on the chair. The elder at a home sat in a chair. Thereafter, a neighbor called Sugandhi placed her baby on the chair. Okay, so the children at the narrator's home sat on the chair fearlessly. ஸோ எல்லாருமே வந்து பயந்துட்டு அந்த மாதிரியே இருக்காங்க, அதுல உட்காராம அப்படின்னு இருக்காங்களா. ஸோ வந்து நிறைய நெய்பர்ஸுமே அதுல உட்காடுறாங்க, அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாமும் கூட அதுல உட்காடுறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஏன்னா அங்க இருக்க சின்ன பசங்கலாம் அதுல உட்கார பயப்படுறாங்க. அவங்களோட நெய்பர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க சுகந்தின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பிள்ளைய, அதாவது அவங்களோட சைல்டை வந்து அந்த சேர்ல வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அந்த அங்க இருக்க பசங்கெல்லாம் வந்து பாக்குறாங்க, ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் நடக்குதா, இந்த பாப்பாக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸோ ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த சேர்ல நம்ம உட்காந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எல்லாருமே அதுல உட்காரத்துக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஜெனரஸ் ஆக்ட், என்ன ஜெனரஸ் ஆக்ட்ன்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் worried by the villagers. frequent use of chair for placing the corpse. ஸோ அது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க,
இவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அடிக்கடி வந்து இந்த மாதிரி இவங்க கிட்ட டெட் பாடியை பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களே இந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு த நரேட்டர்ஸ் பிரதர் சஜஸ்டட் த வில்லேஜஸ் டு யூஸ் மாமனார் சேர். என்னன்னா இவங்க மாமனார் ஒரு ஃபேமிலி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து இவங்க கிட்ட போட்டி போட்டு வாங்குற மாதிரியான ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. இவங்க வந்து வாங்கும் போதே ராம லக்ஷ்மணன்ற மாதிரியான 2 சேரை வாங்கியிருப்பாங்க. அதாவது பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த சேரை வந்து அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 சேர் இருக்கு. இவங்க வீட்டில் ஒரு சேர் இருக்கு, இன்னொன்று அவங்க வீட்டில் 1 சேர் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பிரதர் என்ன பண்றாரு அப்படின்னா வில்லேஜஸ் வந்து கேட்கும் போது அவங்க வீட்டில் இருக்கு, மாமனார் வீட்டில் இருக்கு, அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ மாமனார் வாஸ் ஜெனரஸ் டு டொனேட் ஹிஸ் சேர். அவங்க மாமனார் என்ன பண்றாரு, அவங்க சேரை வந்து அவ்வளோ ஒரு பெருந்தன்மையா வந்து எடுத்து கொடுத்துறாரு. அதாவது இவங்க வீட்டுக்கு போனா ஒரு டீ கூட அந்த காஃபி கூட கொடுக்காம அதாவது அந்த மாதிரியா இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஜெனரஸா எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ த வில்லேஜஸ் ஃபார் ஹெல்பிங் ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி டு கெட் அவே ஃப்ரம் த வில்லேஜஸ் ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வீட்டுல இருந்து வாங்கிக்க சொல்றாரு. அவங்க மாமனார் என்ன பண்ணாரு, எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கன்க்ளூஷன் இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா the chair played a vital role in the plot construction of the short story. இந்த சேர் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்டோரியில வந்து ஒரு மேஜரான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணியிருக்கு. அதுவும் இட் ஆல்சோ டெபிக்ஸ் தி அந்த அவங்க மாமனாருடைய அந்த ஜெனரஸான அந்த ஒரு மனசு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு இந்த சேர் அப்படின்ற இந்த லெசன்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு சாப்டர் 5 ப்ரோஸில் இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப்ல இந்த சேர் அப்படின்ற பேராகிராஃப் வந்து நம்மளுக்கு ஓவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அடுத்த எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு மறக்காம வீடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.